கரெக்டாக 9 மணி ஆகுது. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டுக்கு கவலைப்பட வேண்டாம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்குது. கோதாவரி ரிவர் பார்க்கறதே பயமாக இருக்கேப்பா. உள்ளே வந்து என்ன ஆகுது? அது ஒரு பழைய வண்டி, ஆந்திர பிரதேஷ் வண்டி. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நண்பா எக்ஸ்பிரஸ். நான் உங்களுக்கு சக்தி. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சென்னை டு பூட்டான் போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுச்சு நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள், அதாவது ஒரு 1 இயர் ஆச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இப்போ தான் வந்திருக்கும். பட் அது கொஞ்சம் பழைய வீடியோஸ் தான் இருந்தாலும், அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில பல கடன் பண்ணியிருந்தால் அது தீக்கிறதுக்கு வந்து இவ்வளோ மாதங்களாச்சு. பட் இன்னமும் வந்து இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ வந்து போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம டியோவில் சென்னை டு பூட்டான் போகிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தான் நம்ம போகிறோம். அது பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டிலேருந்து ஒரு 1300 கிலோமீட்டர்ஸ், ஒரு 3 நாள் ட்ராவல் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஹாய் நண்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான் ரைட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வியூ எங்களோட வீட்டு மொட்டை மாடியிலேருந்து இப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. இன்னும் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகலை, இன்னொரு 1/2 ஹவரில் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து வண்டி எடுத்துடணும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து சென்னை டு பூட்டான் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். மிச்சம் என்னன்றது போ பேசலாம். சூப்பராக இருக்குது. எங்களோட வீடு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு இடம் காலியாக ரொம்ப நல்லா இருக்குது. சரி போகலாம். கேன்வாஸ் நாம் பார்த்திங்கன்னா சென்னை டு பூட்டான் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போகலாம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா சன்ரைஸ் நல்லா இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சன்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது சீக்கிரமே வந்துடுது. ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு 7 o'clock ஆகும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 6 o'clock வந்து சன்ரைஸ் ஆகிடுது. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம்ன்றதுக்காக சீக்கிரம் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்றத கொஞ்சம் நம்ம மெயின் ரோடுக்கு, அதாவது ஹைவேல போகும்போது பேசலாம். 7 மணிக்கே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடும். 8-9 மணிக்கெல்லாம் இந்த இடத்துலலாம் பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும். இந்த பக்கம்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour போட்டோம், பாருங்களேன் டிராஃபிக் எப்படி இருக்கும்னு. ரொம்ப நாள் கழித்து வண்டி எடுத்துங்கிறோம், கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சென்னை டு பூட்டான் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு 1250 கிலோமீட்ரு எங்கே நிற்காமன்னா ஒரு எந்த ஒரு லொக்கேஷன்ஸும் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக நம்ம போக வேண்டிய முதல் இடம் வந்து ஒடிசாங்க. அங்கிருந்தால் நம்மளோட லாகிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ரோடு நல்லா இருந்தால் 400 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக போயிடலாம். கொஞ்சம் ரோடு டேமேஜாக இருந்தால் ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டர்ஸ் போகிறதே பெரிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் நம்பரே வந்து ஓடாது, எப்போ பார்த்தாலும் ஒன்லே இருக்குது இந்த இடத்துல. காலைலே இங்கே பாருங்கள், காலைலே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் காலைல 6 மணிக்கு. என்ன அதுக்கு ஒரு அடிக்ஷன் ஆகிட்டுக்கிறாங்க.
இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சிச்சு ரீசெண்டாக. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லா இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள். எல்லாம் முடிஞ்சிட்டு மேல் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குல்ல, 7 மணி 8 மணி ஆனால் தான் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும். அது இந்த சிக்னலில் சொல்லவே முடியாது. இந்த மெட்ரோ போடுறன்ற பேரில் அவ்வளோ டிராஃபிக் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ எப்போ முடிகிறாங்களோ அப்போ தான் டிராஃபிக்கே கம்மியாகும் இந்த இடத்துலலாம். அவ்வளோ வெளிக்கும் டிராஃபிக் அப்படியே தான் இருக்கும். இதுங்கன்னா செம்ம ஃபாகியாக இருக்குது. சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாகியெல்லாம் இருக்கக்கூடாது, ஆனால் இருக்குது. இங்கே வேறு இந்த மாதிரி ரோடும் போட்டு விட்றாங்களா, நம்ம வண்டி வந்து அப்பப்போ ஜர்க் ஆகுது. இப்படி இருந்துச்சுன்னா ரோடு போடுறான்ற பேரில் அப்படி கீறி வச்சுருக்காங்க. அடுத்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது, அந்த மாறுற மாதிரியே இருக்க போகுது. போகிற இடங்கள் எல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன் தான், அதனால் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் தூரம் இந்த ஒடிசா தாண்டுற வெளிக்கும் கொஞ்சம் அப்படி வெயில் எட்டி பார்க்கும். அப்புறமா மிச்சம் இருக்கிற நார்த் ஈஸ்ட்லலாம் அங்கங்கே மட்டும்தான் இருக்கும். இந்த வாட்டி நம்ம போகிறது எல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன் மட்டும்தான். ஹில் ஸ்டேஷனு, வில்லேஜு, சிட்டிஸ் இருக்காதுங்க ஆல்மோஸ்ட். இந்த வாட்டி நம்ம போகிற ரைட்டில் சிட்டிஸ் இருக்காது, வில்லேஜஸ் தான் அதிகமாக இருக்கும். வில்லேஜு இல்லைன்னா, ஆமாம் வில்லேஜஸ்ஸு இல்லைன்னா அங்கே இருக்கிற எதனா வாட்டர் ஃபால்ஸஸ்ஸு இந்த மாதிரி தான் வந்து நிறைய இருக்கும் இந்த வாட்டி நம்ம போகிற ரைடில். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்துருந்துச்சு, ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம பார்க்கவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் வாட்டர் ஃபால்ஸ்லும் நம்ம பார்க்கல, அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லும் குளிக்கல நம்ம. ஆனால் இந்த வாட்டி நம்ம வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நேச்சர் நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இந்த வாட்டி நம்ம பார்த்திங்கன்னா நேச்சர் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 90% ஃபுல்லாக நேச்சர் தான். மிச்சம் இருக்கிற 10% சிட்டிக்குள்ளே இருக்கலாம். மிச்சம் இருக்கிற 90% ஃபுல்லாகவே வந்து காட் செக்ஷனு, ஹில்லி ஏரியாஸு, நேச்சரு, மலைகள் எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு ட்ராவல் இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடை விட்டு இப்போ நம்ம வந்து ஆந்திராக்குள்ளே என்டர் ஆகிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் வந்து ஒரு 30 கிலோமீட்டரில் ஆந்திராக்குள்ளே நம்ம போய்விடுவோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஒரு பார்டர் கடந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சென்னையிலேருந்து ஆந்திரா பார்டர் ஒரு 50 கிலோமீட்டரில் நம்ம போயிட்டு நம்ம வந்து ஆந்திராக்குள்ளே போயிடுவோம், தடா. இப்போ நம்மளோட ஆந்திராவோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து தடாவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தடாலேருந்து நம்ம ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டை நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல, அதனால் எங்கன்னா ஒரு பக்கம் வண்டியை ஸ்டாப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் போயிடுவோம். எங்கே வந்து நல்லா கொஞ்சம் காலியாக இருக்கிற இடம், ரோட்டு கடையில் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடுவோம். அங்கே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஆனால் என்ன எதுவும் இல்லை. மார்னிங் நம்ம உங்கள் வீட்டில் போகும்போது ஒரு காஃபி குடித்தோம், அவ்வளோதான். அப்புறம் இன்னும் இது ஸ்டார்ட் ஆகலை பாருங்கள். ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம் நினைக்கிறேன் நம்ம. பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப தூரம் கழித்து இங்கே தான் வந்து ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம். இங்கே நான் சாப்பிட்லாம். ஆனால் இட்லியெல்லாம் இருக்குமான்னு தெரில. இருக்குது, பத்மாவதி ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப தூரம் கழிச்சு இங்கே தான் வந்து சாப்பிட்ணும். நான் களியெல்லாம் வைக்கிறேன். களியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இடத்துல இல்லை, எங்கள் வீட்டிலே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் பாருங்களேன், இந்த டிராக்டரியோட குட்டின்ற ஒரு நாளாக இல்லை, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கம்பெனி, மஹேந்திராவா தெரியல. சரி, நான் போய் சாப்பிடுவோம். கால் தூக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. பண்ணுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 9 மணி ஆகுது. போகலாம்.
க்ளவுஸ் தான் வந்து இழுத்து இழுத்து ரொம்ப பெருசாகிடுச்சு. சாயிங்க வச்சு இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டுக்கு கவலையப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாமே ஒரு 50 ரூபாயிலே முடிஞ்சிடும். ஆனால் எங்கே நாளத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு வேலைக்கே நீங்கள் 150 ரூபா 200 ரூபா வைக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. இந்த ஆந்திரா தாண்டுற வேலைக்கு நம்ம வந்து கொஞ்சம் உயரமாகவே சாப்பிட்லாம். ஆனால் ஆந்திராவை தாண்டிட்டும் அதே டீ காஃபி பிஸ்கெட்டு இப்படி தான் போகணும். இல்லை அங்கங்கே சாப்பாடு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே சாப்பிடணும், அவ்வளோதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து பீக் டைம், டூரிஸ்ட் எல்லாம் அதிகமாக வர டைமு, அதனால் இன்னும் ரேட்டெல்லாம் அதிகமாக தான் விற்பாங்க. 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து கேமரா ஆங்கிள் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேமரா வந்து நம்ம ஜஸ்ட் ஹெல்மெட்டில் மட்டும் மவுண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்மளோட ஃபேஸ்க்கும் சேர்த்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது நீங்கள் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அதுதான் வந்து ஒரு பிரச்சனை. அதனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு கொரில்லா ட்ரைபேட் இருந்துச்சு. அதை வச்சு தான் இப்போ நான் வந்து அதை கொஞ்சம் மடக்கி ஃப்ரண்ட்டில் வச்சு தான் இப்போ நான் வந்து வீடியோவே எடுத்துக்கிறேன். அது அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு மேலே அது கொஞ்சம் நீட்டாக கட்டணும். அது கட்டிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி நம்ம இந்த கேமராவை செட்டப் பண்ணலாம். இது செம்மையாக தான் இருக்குது வியூ. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் தான், அதாவது ஏதோ ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் போகும்போது கூட நம்ம எதுவுமே தெரியாமல் போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் போனது. ஆனால் இந்த வாட்டி எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு போகும்போது ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ விட்டு போகிற மாதிரி ஏதோ ஃபீலு, இது இல்லாமல் வந்து போகணுமான்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம தூங்கவே இல்லை. எப்படின்னு சொல்கிறதுனா இந்த சின்ன வயசில் நம்ம எதனா இந்த தீபாவளியோ இல்லை எதனா வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை பற்றி நினச்சி இருப்போம்ல, தூங்காமல் கொள்ளாமல், அதே மாதிரி தான் ஆகிடுச்சு. நேற்று ஃபுல்லாகவே வந்து தூங்கலை. ஒரு சில பல வேலைகள்லாம் இருந்துச்சு. அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நேற்று நைட் நம்ம தூங்கும்போது கரெக்டாக 1 மணி ஆச்சு. அப்போ கூட சரியாக தூங்கலை. நைட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம 5 மணிக்கே நம்ம எழுந்துக்கணும். ஒரு 2 ஹவர் தூங்கியிருப்போம். அதனாலே வந்து சரியாக தூக்கம் இல்லாதனாலே வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது. இன்றைக்கி நைட் நம்ம தூங்கி எழுந்துட்டால் நாளைக்குள்ளே ஃப்ரெஷ் ஆகிடுவோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து உற்சாகமாக பேசுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 நாள் ட்ராவலில் இதில் வந்து நான் 2 பார்ட்ஸாக நான் போட போகிறேன். அதாவது சென்னை டு ஒடிசா வரைக்கும் ஒரு 1250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து நான் லாஸ்ட் டைம் நான் பண்ண மாதிரி பண்ணியிருந்தால் 3 வீடியோவாக எடுத்து இது வந்து நான் லென்த்தாக போட்டிருப்பேன். ஆனால் இது வந்து நான் ஷார்ட்டாக போட்டு ஒரு 2 வீடியோ இல்லைன்னா ஒரு வீடியோவை நான் வந்து நீட்டாக கட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளேசஸ் நம்ம பார்த்தோம். பட் நம்மளுக்கு அதுக்கான வியூஸே நம்மளுக்கு வரல. ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி வியூஸ் கண்டிப்பாக வந்தே வரணும். மானிட்டைசேஷன் கொண்டு வந்தே வரணும். ஏன்னா இப்போ போகும்போது வந்து லாஸ்ட் டைம் போனதை விட செலவு அதிகமாகவே ஆயிருக்குது. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் போன ட்ராவலுக்கே பார்த்திங்கன்னா 1 வருஷம் நம்ம அதுக்காக கடன் அடிச்சிருக்கோம். இந்த வாட்டியும் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது அப்பவும் கடனாக தான் இருக்க போகுது. பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ராவல் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கான ஒரு முதல் படியாக கூட இருக்கும் சொல்லிட்டு நம்பலாம். இது ரைடு பண்ணியிருக்கோம். இந்த பிரிட்ஜு நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம சென்னை டு நேபாள் ரைடு போகும்போது நான் இந்த பிரிட்ஜை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் லாஸ்ட் டைம் வந்து மணால் இருந்தாங்களே அந்த பிரிட்ஜ் தான் லாஸ்ட் டைம். பார்க்கும்போது எப்படி வந்து காலியாக இருந்துச்சோ இப்போ அப்படியே தான் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இல்லாதனால மணல் அள்ளியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து யாரும் இல்லை.
ஸ்டாப் பண்ணுறாங்க போல். அதாவது டேம் இருக்குங்க அங்கே, பெரிய டேமு. அந்த இடம் தான். திரும்ப வந்த வழியிலே வந்துங்கிறோம். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் எப்படி இருந்தாலும் போவோம். செக் பண்ணிடலாம். பெட்ரோல் இங்கே போட்டுடலாமா இல்லை எங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய் போடலாமா? கும்பகோணம் இங்கே பாருங்களேன், கும்பகோணம் டிகிரி காஃபி வச்சுருக்காங்க. ஃபேமஸ் ஜிகிர்தாண்டா. நம்ம ஊர் ஃபுட் இங்கே இருக்குது பாருங்கள். நாங்கள்லாம் ரேட் அதிகமாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. பெட்ரோலு போட்டலான்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சா தள்ளின்னு போடுறதே கஷ்டம் ஆகும். கும்பகோணம் டிகிரி காஃபி ஜிகிர்தாண்டா, ஃபேமஸ் ஜிகிர்தாண்டா. ஆனால் இது வந்து இவங்க சிட்டிக்குள்ளே வச்சுருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். ₹400 லாஸ்ட் டைம் 500 ரூபா போட்டோம். இந்த வாட்டியும் 515 ரூபா, 520, 525 ரூபா பிடிச்சிருக்கு. ஃபுல் டேங்க் கீழே போயிடுச்சா? எந்த இந்த 725 கிலோ. ஒரு பக்கம் 10 ரூபா, ஒரு பக்கம் 8 ரூபா, இன்னொரு பக்கம் 100 ரூபா. நம்மளும் வாங்கலாம், ஆனால் எங்கே வச்சுக்கிறது? என்னப்பா இது மாடா? பக்கத்துக்கு யானை மாதிரி இருக்கு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற ஹோட்டல் இது தான். அதனால இங்கேயே நம்ம சாப்பிடுவோம். 2 ஹோட்டல் இருக்குது, அது நம்ம இங்கே போகிறோம். ஹாய் டாகிஸ், எப்படிக்கிறப்பா நீ? சரி சாப்பிடலாம். ஓகே பாஸ், நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட சாப்பாடு நம்ம எப்போ சாப்பிட்டோம் கரெக்டாக? லாஸ்ட் ரைட் நம்ம வந்து சென்னை டு நேபாள் போகும்போது இந்த தெலுங்கானா பார்டர் விட்டு போகும்போது நம்ம சாப்பிட்டது அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊர் மாதிரி இலைங்களை போட்டு சாப்பிட போட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி பிளேட்டெல்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் மேலே வந்து சில்வர் இருக்கிற ஒரு பிளேட் ஒன்று வரும், அதை தான் போடுறாங்க. பட் சாப்பாடு வைத்து ரொம்ப சாப்பிடலாம். சாப்பாடு இன்னும் ரேட் ஒரு 100 ரூபா ஆகுது. இதே கொஞ்சம் தாபாவும் அந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்துருந்தா கண்டிப்பாக ஒரு 150 to 200 மேலே ஆகிட்ருக்கும். அது ரொம்ப சாப்பிட்லாம் 100 ரூபாய்க்கு, ஒரு ஆம்லேட்டும் சேர்த்து. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். டைம் எவ்வளோ இருக்குது? டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 2:30 மணி ஆகுது. நம்ம 6 o'clock நம்ம வந்து பெட்ரோல் பங்க் எங்கன்னு பார்த்துட்டு நம்ம அங்கே ஸ்டே ஆகிடணும் பாஸ். ஏன்னா 6 o'clock மேலே வண்டி ஓட்டக்கூடாதுன்றது ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம 6 o'clock போயிட்டு வேறு தான் நம்ம வந்து வெயிட்டிங்கு அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதனால 6 o'clock இன்னும் வந்து ஒரு 2 hours இல்லை 3 hours. டார்கெட் வந்து 400 கிலோமீட்ரு, ஒரு 450 கிலோமீட்டர் போயிடலாம். எதுக்கும் 400 கிலோமீட்டர் நம்ம போனாவே போதும், கரெக்டாக இருக்கும். 400 to 450 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கும். கேமரா ஃபிட்டிங் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. எல்லாம் நம்மளே பார்த்துங்கிறாங்க.
ஹாய் ப்ரோ. ஏன்னா கேமராவை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்டில் நீங்கள் வச்சுக்கிறோம், அதனால எதுக்கும் நல்லா டெப்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயத்தெல்லாம் சரியாக கேட்குது. இது பார்த்தீங்கன்னா லென்ஸ் மோடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டோல்கேட் வந்து விட்டது. ஓகே வாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு, ஒரு பாலத்துக்கு மேலே வந்து இங்கே சன்செட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணேன். செம்மையாக இருக்குது சன்செட். இது இல்லாமல் இடமும் நல்லா அக்ரிகல்ச்சர், இங்கே இடம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே நண்பர்ஸ், நம்ம வண்டி ஓட்டின்னு போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டுருக்குறாங்க. என்னாச்சு? யாருக்கு? ஸ்பீடாக போய் கீழே விழுந்துட்டுருக்குறாங்க போல. உங்களுக்கு காலி உடஞ்சி போயிடுங்க. உன்னால் பேச முடியல. हाँ ओवरटेक हैंडल हाँ हैंडल हैंडल ஒன் வேல வந்துருக்குது. ஆனால் இன்னும் அவ்வளோ ஸ்பீடாக வந்திருப்பாங்களே என்ன? ஏந்துக்கவே முடியல. இங்கே பார்த்தா என்ன இவ்வளோ பேர் வந்துங்கிறாங்க, நம்மளை நோக்கி வந்துங்கிறாங்க. இவங்களுக்கு மூஞ்செல்லாம் உடஞ்சி போயிடுது. ஆப்போசிட்டில் வந்துருக்குறாங்க, அங்கே ஒருத்தருக்குறாங்க. ఎట్టయిందినా ఎట్టయింది బండి బండి గుర్తుందా బండి బండి గుర్తుందా ఇది ఇదా అదా பயங்கரமான அடியெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அவங்கள விட அடி அதிகமாக இவங்களுக்கு தான் இருக்குது. கையெல்லாம் தேஞ்சு போயிடுது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதே மாதிரி தான் வந்து எனக்கு லாஸ்ட் ஆனது. அதாவது என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக திரும்பவும் ஷீல்டில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது 3 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தன் வந்து வன்வேல வந்துங்கிறான். அவன் அடிச்சுட்டு, அதாவது அவனே அடிச்சுட்டு அவனே வந்து எனக்கு திட்டிங்கிறான். என்ன அவனால் வந்து பார்த்து வர முடியாதான்னு சொல்லிட்டு வந்துங்கிறது வன்வேல வந்தால் சைடில் ஸ்லோவாக வரணும். அதுவும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வன்வேலே நீங்கள் வந்தால் கூட வண்டி போகிறதெல்லாம் எனக்கு இந்த பக்கம் தான் போவாங்க. அப்போ இங்கே எப்படி தான் சொல்லிட்டு தெரில. ஏன்னா இப்போ இல்லை, நான் அதாவது இப்போ மட்டும் இல்லை, நைட்டில் கூட தான். நைட்டில் இந்த பக்கம் வன்வேல வண்டி மட்டும் இல்லை, டிராக்டருங்க வருது, ஜேசிபிங்க வருது, எல்லாம் வன்வேல கொண்டு வராங்க. அது எதுக்கு அதிகமாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ டர்ன் இல்லை இங்கே.
பக்கத்தில் யூடர்ன் இருந்தால் பரவாயில்ல. இவங்க வைக்கிற யூடர்னுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு லாங்கில் வைக்கிறாங்க யூடர்ன். இவங்க வேறு என்னத்தை சொல்கிறது உங்களுக்கு. அதனாலே வந்து சீக்கிரம் போகணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி வராங்க. அவங்க மட்டும் இல்லை, சொல்லணுன்னா நான் கூட ஃபுட் டெலிவரி பண்ணும்போதெல்லாம், அதாவது இவங்க வந்து நார்மலாக மெயின் ரோடில் தான், பட் நான் ஃபுட் டெலிவரி பண்ணும்போதெல்லாம் ரோடுங்களை சுற்ற விட்டுறாங்க. வேறு வழி இல்லாததுக்காக அது நம்ம சுற்றி வந்தால் 4 to 5 கிலோமீட்டர் ஆகும்ன்றதுக்காக நம்மளும் வந்து இந்த மாதிரி போயிடுறோம். நான் ஏதோ இந்த மாதிரி பண்ணாத மாதிரில நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் பார்த்து போகலாம். அதனால தான் நான் எப்பவுமே வந்து 50ல் போனால் கூட ஸ்லோவாக லெஃப்டில் போவேன். நான் இங்கே இருக்குல்ல இந்த ஒயிட்டுக்கு இந்த பக்கம் தான் போவோம். இங்கே பாருங்கள், இப்போ தான் சொன்னோம் இங்கே வந்து ஒரு ஆட்டோ வருது. சரி, அட்லீஸ்ட் வரும்போது ஒரு ஹெட்லைட் போட்டுன்னு வராங்களா, அதுவும் இல்லை அட்லீஸ்ட் வரும்போது ஒரு ஆரன் அடிக்கிறாங்களா, அதுவும் இல்லை. எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே வந்துன்னே இருப்பாங்க. பாஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான் ரயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸான ஒடிசாக்கு நம்ம போய்க்கிறோம். அது பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டிலேருந்து ஒரு 1250 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். நேற்று ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா விஜயவாடாக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குண்டூர்ன்ற ஒரு இடத்துல தான் வந்து இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் தங்கின இடம் இதுதான் பாருங்கள். இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம வந்து தங்குவோம். நைட்டு 10 மணிக்கு நம்ம வந்து இந்த பெட்ரோல் பங்க் நம்ம வந்து தேடி இருக்கிறோம். டென்ட் பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம போட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 2 சென்னை டு பூட்டான் ரயிலில் வந்து கூட நம்ம வந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 450 கிலோமீட்டர் ஜெர்னி வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. சென்னை டு பூட்டான் ரைட் டே 2 இன்றைக்கி. இப்போ நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேண்ணா, வஸ்தான், தேங்க்ஸ். வஸ்தான், வஸ்தான், தேங்க்ஸ். அவங்க தான் இங்கே நேற்று வந்து கேட்டிருந்த பிரச்சனையுமே, சரிப்பா தூங்கிக்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் நம்ம இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து டீயும் குடிக்கல. அது எங்கன்னா போகும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு மேலே அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாகுது. நேற்றும் கூட நம்மளால வந்து சரியாக தூங்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டு போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேர்க்குது. வெளியே போனால் கொசு, உள்ளே போனால் வந்து அவ்வளோ வேர்க்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் புழுக்கமாக இருக்குது. எப்படி தான் நேற்று கூட சரியாக நம்ம வந்து தூங்கவே இல்லை. ஒரு 3 hours தான் தூங்கணும். பட் ஓகே, அதே நம்மளுக்கு போதும் நினைக்கிறேன். ப்ளசண்ட்டான வெதரில் தூங்கினா எனக்கு தெரிஞ்சு நம்ம நார்த் ஈஸ்ட்டுக்கு போகும்போது தான் அங்கே தூங்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கோல்டு இருக்கும், வெயில் அவ்வளோ இருக்காது. பூரி, தோசை, இட்லி இந்த மாதிரி வெரைட்டியான ஒரு வகைகள் வந்து இருக்கும். அதை சாப்பிட்றோம். இதுதான் நம்மளுக்கான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபுட். அதனால் அது மிளகாத்தூளோ இருக்கலாம். சரி, ஓகே, இங்கே சாப்பிட்றோம். அதான் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து விஜயவாடா கிட்ட வந்தாச்சு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஸ்டாச்சு கிட்ட மட்டும்தான் பார்த்தீங்களா, ஹைதராபாதோட பாட்டில் அம்பேத்கரோட ஸ்டாச்சு கிட்ட நம்ம வந்திருப்போம். வண்டி கொஞ்சம் சைடில் போடலான்னு பார்த்தா வண்டி பின்னாடி வந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம சைடில் போகணும். சூப்பராக இருக்குல்ல. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவருக்கு மேலே இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. வண்டி நிற்க ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துடலாம்னா பயங்கரமாக இருக்குல்ல பிரிட்ஜு. வண்டி வேற இங்கே நிற்க வைக்கக்கூடாது. ஓகே, 2 பேட்ஸ் பெரிய பெரிய கொக்குங்களாம் இருக்குது. அப்படியே ஆடுது வண்டியே. இல்லை பிரிட்ஜா ஆடுது. அங்கே ஒரு பாலம் இருக்குது. சரி போகலாம். தண்ணியே இல்லை. அப்புறமா வண்டி யாருன்னா வந்து இடிச்சிட்டு போகிறாங்க.
போவோம். அம்பேத்கர் ஸ்டாச்சு அங்கே இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம போய்க்கிறோம். நல்லா பூச்செடியெல்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சூப்பர். ரோடெல்லாம் நல்லா க்ளீனும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் பார்க்கலாம்னா பீச் ரோட்டில் பார்க்கலாம் நீங்கள். அங்கே நல்லாயிருக்கும். ஒரே ரோடு தான், லெஃப்ட் ரைட்லலாம் சென்டரில் எதுவுமே இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும் பீச் ரோடு, மெரினா பீச் ரோடு. இதுதான் நம்ம லெஃப்ட் எடுக்க வேண்டும். கோதாவரி ரிவரை கடந்து போக வேண்டும். ஆனால் சிக்னலுங்களும் இல்லை. நம்ம ஊரில் இருந்தால் ஊரைப்பட்ட சிக்னலுக்கு போட்டிருப்பாங்க. ஆயிரம் என்னங்க சிக்னல்லே இல்லையா? அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதிலும் வந்து நம்ம ஊரை சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்களோட ஃபோட்டோவும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆடுற மாதிரி ராமானுஜர் பாருங்க, ராமானுஜர், சிவி ராமன் எல்லாம் நம்ம ஊர் த்ரீ பேப்பர்ஸ் நம்ம ஊருக்காரோட பிக்சர்ஸ் அதில் இருக்கு. ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். திரும்ப இப்போ வந்து மேலே போனோம். ஷெல்ஃப் அடிக்கும்போது சவுண்ட் வர ஒரு மாதிரி வருது. மிஷின் ப்ராப்ளமா இல்லை காயில் போயிருக்கான்னு தெரில. அதை பார்க்க வேண்டும். இந்த இது வேறு போட்டாவே வந்து அடுப்பு உள்ள புழுக்கமாக இருக்குது. ஆற்றே போக மாட்டேன். அதனால இதை நம்ம வந்து இப்போது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். லைட்டாக போட்டால் இந்த வெயிலுக்கு வந்து ஆற்றே போக மாட்டேன் உள்ள. அதான் இது ஓப்பன் பண்ணி அப்படியே போய்க்கிறோம். நம்மளுக்கு பின்னாடி வர வியூவெல்லாம் பார்க்க வேண்டாம். இதில் தான் செம்ம. இதில் என்னன்னா இப்போ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் இது வைக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா டஸ்டெல்லாம் அதிகமாக விழுது. இது வைக்கும்போது டஸ்ட் செய்யாது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில் 2 கேமரா வச்சுருப்பாங்க. ஒரு ஃப்ரண்ட்டில் ஒன்று, அவங்களுக்கு ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொன்று மவுண்ட் பண்ணிடுவோம். 2 கேமரா வச்சுருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே கேமராவா, அதனால் இதுவே தூக்கி இங்கே மவுண்ட் பண்ணோம். பின்னாடி வைக்கணும்னா இது இப்படி எடுத்து இதுவும் மவுண்ட் பண்ணணும். ரெண்டும் வந்து ஒரே இடத்துல வைக்க வேண்டியதாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது இது ஒரு கேமரா தான். இந்த ஒரு கேமரா வாங்குறதுக்கே நம்ம வந்து பட்டும் இதுக்காக அந்த ஆக்சசரிஸு இன்னும் ஒரு சில தானே வாங்கிக்கிறேன். இதுக்கு பட் இருக்கிற வரைக்கும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணணும். நம்ம சரியாக தூங்காதனால தூக்கம் வருது. தண்ணி அப்பப்போ தலைக்கு ஊற்றிக்கணும், இல்லை மூஞ்சி ஊற்றிக்கணும். அப்போ தூக்கம் வராமல் இருக்கு. இல்லை அதனால இந்த மாதிரி லாங் டிரைவில் இருந்தால் பாட்டு கேட்டு போயிடலாம். என்னடா வண்டி இப்படியே அடிக்குது, இங்கே பாருங்க வண்டி என்ன அடிக்குது.
நெருப்பில் இதான மாதிரி இருக்குது. அதனால இது மாதிரி லாங் ட்ரைவ் போகும்போது நல்லா ஒரு பாட்டு கேட்டுன்னு போயிடலாம். Baby, loves you so much. Baby, loves you so much. எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கு மேலே இருக்கும். பிரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே பாருங்க. நம்ம அவ்வளோ தூரம் நம்ம வந்தோம், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை. ஆனால் இந்த இடத்துல இருக்கு. ஐயோ ஐயோ, இங்கே வாங்க, கோதாவரி ரிவர் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கேப்பா. உள்ள விழுந்த என்ன ஆகுது? 3 போட் இருக்குது. அங்கே ஒரு போட்டு, 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 இங்கே ஒரு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. தண்ணி நல்லா கொஞ்சம் இங்கே க்ரீனாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்குது. இது தண்ணி அப்படியே அங்கே பாருங்கள், அந்த பக்கமும் போவோம். இது அப்படியே போய் கடலில் போய் இது வந்து கலக்கும். பே ஆஃப் பெங்கால். அங்கே ஒரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்தை தாண்டினா அங்கே போயிடும். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்தில் நம்ம வண்டி வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான் வெஸ்ட் பெங்கால் போயிடும். ஸ்பீடாக போகிறாங்க. ஓகே, நம்ம எப்படியோ வந்து பார்த்தாச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன், சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது, இங்கே மட்டும் தண்ணியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டாக போட்டலாம் போல், போட்டிங் பண்ணுறாங்க போல் இங்கே. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 2 நாளில் இப்போதைக்கு 900 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணிடலாம். இன்னும் வந்து 743 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இன்னும் இருக்குது. 743 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதில் 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது நாளைக்கு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். டே 2ஆன ரைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கிலோமீட்டரில் முடியுது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் வந்து ரொம்ப லேட்டாக நம்ம போனோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டென்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு 6 o'clock 7 o'clock எல்லாம். ஏன்னா நேற்றே வந்து சரியாக தூங்கலை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் பங்கு தேடுறதே லேட்டாக போயிடுச்சு. நேற்று இல்லை, பெட்ரோல் பங்கு கிடைக்கல நேற்று. அது ஒரு காரணம் தான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 6 o'clock 7 o'clock வந்து எங்கன்னா நல்லா பெட்ரோல் பங்க்கு, இந்த மாதிரி இடத்துல பெட்ரோல் பங்க் இன்னும் செம்மையாக இருக்கும். லொக்கேஷனும் செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை டு பூட்டான் ரைடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2வது நாள். நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்றைக்கி ஒரு பெட்ரோல் பங்கில் தான் நான் வந்து தங்கியிருக்கேன். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நைட் ஆகிடுச்சான்றதுக்காக நம்ம வந்து இங்கெல்லாம் தேடணும், சாப்பாடு இல்லை. அதனால் ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு நம்ம வந்து தூங்கலாம்னு நினச்சேன். இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சாப்பாடு வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வச்சது வந்து அவங்க வரலான்றதுக்காக அந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னைக்கு நான் தங்கினது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் தான். சூப்பராக இருக்குது. நம்ம வந்து டென்ட்டு இந்த இடத்துல தான் போட போகிறோம். நம்மளுக்கு சாப்பாடு இங்கே இருக்குது பாருங்க. எனக்கு சாப்பாடு கொடுத்தவங்க அங்கே இருக்காங்க. சாப்பாடு எனக்கு கொடுத்தவங்க வந்து அங்கே இருக்காங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து எனக்கு யார் சாப்பாடு கொடுத்தாங்க, இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இங்கே தங்குறதுக்கு யார் இடம் கொடுத்தாங்கன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் வந்து வேலை பிஸியில் இருக்காங்க. சென்னை டு பூட்டான் ரைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2வது நாள். நம்ம வந்து இப்போது 800 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இல்லை ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணால் நாளைக்கு நம்ம வந்து ஒடிசாவில் நம்ம இருக்கிறோம்.
நாளைக்கு நம்ம வந்து ஒடிசாவில் இருப்போம். நாளாண்டிக்குலேருந்து நம்ம வந்து அங்கே வீடியோ எடுக்கலாம் நண்பாஸ். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம இது சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து நம்ம சென்னை டு பூட்டான் ரைடு வந்து 3ஆவது நாள் நம்ம வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நண்பாஸ், எல்லாருக்குமே பாய். நண்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான் ரைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 3. நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம வந்து நேற்று டென்ட் போட்டு சாப்பிட்டது. அது வந்து நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து விசாகப்பட்டினம் கிட்டே இருக்கோம். இங்கிருந்து வந்து ஒடிசாக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். கரெக்டாக 3 நாள் ஆக போகுது. 1250 கிலோமீட்டரு என்னோட வீட்டிலேருந்து ஒடிசாக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி நம்ம வந்து ஒடிசாக்கு நம்ம போயிடுவோம். நாளைக்குலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒடிசாவோட ப்ளாக் வந்து நம்ம எடுக்கலாம் நண்பாஸ். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து போகலாம். இங்கே சாப்பாடு கொடுத்தாங்களா அவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு தங்க விட்டாங்களே அவங்களுக்கு, 2 பேருக்கும் நம்ம வந்து தேங்க்ஸ் ரேட் நம்ம போயிடலாம். ஓகேண்ணா, ஃபஸ்ட் தேங்க்ஸ்ண்ணா. அவங்க அப்புறமா இந்த அண்ணன் தேங்க்ஸ்ண்ணா. நேற்று நம்ம வந்து இன்னைக்கு மார்னிங் இங்கே தான் குளித்தது. இங்கே பாருங்களேன், எல்லா வண்டிங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாரும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் குளிக்கிறாங்க. நான் இன்னைக்கு வந்து இங்கே தான் குளித்தேன். சூப்பராக இருக்குது இடம். தண்ணி கூட கோல்டாக ஏன்னா இந்த ஹீட்டுக்கு செம்மையாக இருக்குது. தண்ணி மொண்டு ஊற்றினா கூட இன்னும் வந்து ஊற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இந்த இடத்துல. ஏன்னா நம்ம வந்து இந்த வீட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றினா கூட இன்னும் ஊற்றிக்கணும்னு சொல்லிட்டு தோணுது. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஆக முடியல. நம்ம வந்து மேலே செடிக்கு எல்லாம் போட்டால் கூட தாங்க முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்து இப்படி காற்று விடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இந்த ரைடிங் ஜாக்கெட்டை சொல்கிறேன். இன்னைக்கான ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கே பாருங்களேன், இந்த டீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த மாதிரி பிரான்ச், அதாவது ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி இருக்குது. அதாவது நம்ம வந்து அந்த பேரில் ஒரு கடை ஓப்பன் பண்ணோன்னா அவங்களே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அவங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அவங்களே வாங்கிட்டு கொடுப்பாங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பிஸ்னஸ் போயிட்டனால அவங்களுக்கு நம்ம வந்து காசு கொடுக்கணும். அந்த பேர் வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கிலோமீட்டர்ஸில் அவ்வளோ கடைங்க இருக்குது. அதாவது இவங்க அவங்ககிட்ட கேட்டு வைக்கிறாங்களா இல்லை இவங்களோட இஷ்டத்துக்கு வைக்கலாம் தெரியாது. பட் எல்லா கடைங்களும் ஒன்று மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தவிர்த்து அவங்களோட ஃப்ரான்ச்சைஸி வாங்கி நடத்தலை, ஒரே பேரில் இருக்குது அந்த டீ டைம்னு சொல்லிட்டு. நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி கடைகள். இல்லை இப்போ நம்ம என்ன டீ குடிக்கணும் இல்லை சாப்பிட்ணுன்னா அந்த கடையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அப்பயே சாப்பிட்ட மேலே வீடியோ எடுக்கல. ஏன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குதான்றதுக்காக நம்ம வந்து வீடியோ எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இப்போது 4 மணி ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒடிசாக்கு 185 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வண்டியை எப்படி பார்க் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். பார்த்தா நீங்களே மிரண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான்
ரீசெண்டாக பார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி பார்க் பண்ணியிருக்காங்க, எப்படி சாஞ்சிருக்கோம். உள்ளே இருக்கிறது எல்லாம் கீழே விழுந்துக்குது. அது ஒரு பழைய வண்டி, ஆந்திர பிரதேஷ் வண்டி. என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே விழுந்துக்குது. ஸ்பீடாக வந்து இருந்திருப்பாங்களோ தெரில. ஆனால் எங்கே போலீஸ்காரெலாம் யாருமே இல்லை அவ்வளோவா. ஆனால் இப்படி பார்க் பண்ணியிருக்காங்க, பார்க் பண்ணல, கீழே விழுந்துக்குது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் ரிப்பேரி பண்ணுறதுக்கு எவ்வளோ லட்சம் செலவு பண்ணுமோ தெரில. இது உள்ளே இருக்கிறதெல்லாம் உடஞ்சி போய் கவுந்து ஸ்கிட்டாக இருக்குது, அப்படியே ஃப்ளோவில் ஸ்கிட்டாக இருக்குது. அங்கே ஒரு பைப் கட்டாக இருக்குது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு எது அவ்வளோ நினைக்கிறேன், கிளாஸ் எல்லாம் உடஞ்சி போயிருக்குது. இது தெரிஞ்சவங்க வண்டியை வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப இது ஓரத்தில் பார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இருங்க, அவங்க வந்துங்கிறாங்க, கேட்கலாம் என்ன தான் ஆச்சுன்னு. நம்பர் பிளேட் 1க்கு 2 வச்சுக்கிறாங்க. பார்த்து போனோம்னா அப்புறம் வந்து நம்ம வண்டி அங்கே வந்துருக்குது. இவங்க தான் போல் அந்த வண்டியில் ஓட்டினாங்க. నా ఏమైంది గాడి? స్టీరింగ్ యాక్సిలోకి బాల్ ఒక్కిసింది. ఏమి స్టీరింగ్ బాల్ ఒక్కిసింది. అవునా? స్టీరింగ్ బాల్ ఒక్కిసి విసిరేసింది. ఎప్పుడు స్పీడ్కి పోతా ఉన్నాయిందా లేదంటే రన్నింగ్లోనే? అవునా? మరి బాల్ ఒక్కితే స్టీరింగ్ కంట్రోల్ ఉండదు. ఇది మీదేనా గాడి? లావుగా ఉండేరికి ఏం అవ్వలేదు కదా? చిన్న దెబ్బ కేంద్రం లేరు, కేంద్రం లేరు, డ్రైవర్ అక్కడే. అవునా? చిన్న దెబ్బకి హాస్పిటల్ జాయిన్ చేస్తారు. డ్రైవర్ ఎక్కడ? డ్రైవర్ హాస్పిటల్. మా అక్క తగిలిసింది, మా అక్క మోసింది, మోతే హాస్పిటల్. ఓకే. కంపెనీ నుంచి వస్తున్నారు, బాబా కంపెనీ నుంచి వస్తున్నారు. బండి అడిగింది రెడీ, ఆ బండి నుంచి బండి ట్రాన్స్ఫర్. అదేమది పేపర్రా? రంప రంప ఇక్కడంట ఎక్కడ పోతుంది అది? రంప 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 ఎక్కడ? గంజాం బరంపురం దాటి లేదు. ఇది వచ్చేసి ఇక్కడేనా లేదంటే స్టేట్ వేరే స్టేటా? ఒరిస్సా. అది ఒడిశాగా? ఒరిస్సా స్టేట్ పోతుంది, ఆంధ్ర రాదు. ఇదేమి ఇప్పుడేనా అయింది? నైట్ అయింది. అవునా? 1 గంటకి అయింది. 1 గంటకి అయిందా? సరే ఓకేనా. ನಾವು வண்டி பார்க் பண்ணும்போது தான் அப்படி ஆயிருக்குதான் சொன்னேன். நான் நினச்சேன் ஒரே நிமிஷம் இருக்கேன், நான்கு சாரி வேறு இது சாரியில் வந்து ஃபோட்டோ வந்து அதில் மாற்றுற மாதிரி இருக்குது, ஒரு சும்மா ஒரு சொல்லிட்டு போயிடும். அதனால கீழே பார்க்க மாட்டாங்க யாரும். எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சொல்லியாச்சு. ஓகே. இது வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரே நிமிஷங்களேன். இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினச்சோம் சரி வண்டி பார்க் பண்ணியிருப்பாங்க போல அப்படியே சாஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சா, அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நேற்று நைட்டு கரெக்டாக 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வண்டியோட கியரை இந்த ஸ்டேரிங் சொல்லுவாங்களே, ஸ்டேரிங்கோட பால்ஸ் எல்லாம் வந்து மேலே உப்பிடுச்சான். அதனால வண்டி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் கவிழ்ந்துட்டுக்குது. அது வந்து நேற்று நைட் 1 மணிக்காக இருக்குது. டிரைவரு ஒருத்தர் மட்டும் இருந்திருக்காங்களாம். இப்போது அங்கிருந்த 4 பேர் வந்து இப்போ வந்திருக்கிறாங்களாம். பாருங்கள், நைட்டு 1 மணிக்கு ஆயிருக்குதுன்னா இந்த ரோட்டில் வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போது வந்து ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களை கூட்டின்னு போகிறதுக்கும் என்ன ஆயிருக்கும். அது வேறு கரெக்டாக பாருங்களேன், அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது நஞ்சு போயிருக்குது. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அந்த இது கிளாஸ் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்களோட இடுப்போட எலும்பு உடஞ்சி போச்சான். ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே தான் சேர்த்துருக்காங்களாம்.
பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் அதான் நம்ம பார்த்து ஓட்டணும். அதனால தான் எல்லாரும் போடுகிறாங்க 65க்கு மேலே வந்து வண்டி ஓட்டக்கூடாதுன்னு. எனக்கும் அதனால தான் வண்டி வந்து நைட்டில் நான் ஓட்டவே மாட்டேன். 6 o'clock 7 o'clock தான் லாஸ்ட்டு. அதுக்கு மேலே சாரி 6:30 தான் லாஸ்ட்டு. அதுக்கு மேலே நான் ஓட்ட மாட்டேன். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளேஸ் பார்க்குறோன்னா அதுக்கு ஒரு 10 to ஒரு 20 கிலோமீட்டர் இருந்தால் நம்ம போயிட்டு வச்சோமே வீடியோ எடுத்து நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா டயர்டாகிட்டு இருப்போமா. அப்புறமா அங்கே போய் எடுக்கிறதுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம நாளைக்கு வந்து ஒடிசாவில் ஃபஸ்ட் பிளேஸ் பார்க்குறது எது பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிள். அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது, ஃபேமஸான லேக்கு. அது பேர் சிட்குல் லேக் ஏதோ சொல்லுவாங்க. அந்த லேக் கிட்ட தான் நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டாப்பு. ஏன்னா இங்கேருந்து 175 கிலோமீட்டர் சம்திங் இன்னும் இருக்குது. அது அந்த 175 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே எனக்கு பார்த்தீங்கன்னா 6:30 7 o'clock ஆகிடும். அப்போ நான் வந்து நாளைக்கு அங்கேருந்து நான் வந்து அந்த பூரி ஜெகநாத் டெம்பிளுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குண்ணா. 100 கிலோமீட்டர்ஸ் வண்டியில் போய் ட்ராவல் பண்ணி ரைடு பண்ணி அங்கே நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேன்றதுக்காக வந்து பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஏப்ரல்லாம் வந்து டூரிஸ்ட் சீசன்னு. அதனால் வந்து பீக்கில் இருப்பாங்க. போய் சாமி கும்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு 3 to 4 hours ஆகிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு என்ன தான் ஆக போகிறது தெரியல. பட் நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேஸான பார்த்துருந்தோம். நம்மளுக்கு இந்த ஒடிசாவில் வந்து அவ்வளோ பிளேஸ் பார்க்கல. நம்ம ஒரு 3 பிளேஸ் என்ன பார்க்குறோம், அவ்வளோதான். அப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா நம்மளோட எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வந்து டார்ஜிலிங்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து தான் வந்து மொத்தமே இருக்குது. எல்லாம் பக்கத்தில் அங்கங்கே சுற்றி எல்லாம் அங்கேயே தான் இருக்கும்போது அங்கிருந்து தான் நம்மளோட டூரிஸ்ட் அட்ராக்ஷனு நம்மளோட வ்ளாகிங்கெல்லாம் வந்து அங்கிருந்து தான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே வந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அது நம்ம பார்க்கணும். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் நம்ம 3 நாளைக்கு 3 ஸ்டேட் கடந்திருக்கோம். அதாவது சென்னையிலேருந்து ஆந்திரா வரத்துக்கு 400 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாள். அப்போ திரும்ப ஆந்திராலேருந்து ஆந்திராவிலே பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் சம்திங் நம்ம ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து இன்னும் ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் ஒரு 100 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்துடும். நம்ம அங்கேருந்து நம்ம ஒன்றோம்னா இன்னும் கொஞ்சம் பேசின்னு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டை கடந்து ஒடிசாவுக்கு வந்தாச்சு. கோயிலுங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. ஸ்டார்டிங்லேயே கோயிலுங்கெல்லாம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. கோயில் எது வீடு எதுன்னு தெரிய மாட்டேங்குது, அப்படி தான் கட்டிருக்கு 2 வீடும். சரி, 2ம் அப்படி தான் இருக்குது ஒரே மாதிரி. ஃபைனலாக நம்ம வந்து ஒடிசாவுக்கு வந்தாச்சு. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் போகிற இடத்துலேருந்து இன்னும் 170 கிலோமீட்டர் இருக்குது. டைம் இப்போ வந்து 5 மணி தான் ஆகுது. ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து மெயின் ரோடு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறது. ஆனால் நல்லா பையன் போயிருக்காங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒடிசாவுக்கு வரும்போது இந்த நேபாளுக்குள்ளே போன ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. ஏன்னா வந்து நேபாளுக்கு அவங்க அப்படி தான் இருந்துச்சு. இது கூட மொழி வந்து அவங்களோட மொழியில் எல்லாம் போட்டிருக்காங்களா, அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒடிசாவுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கரெக்டாக 8 மணி ஆகிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கடைலாம் க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு பங்க்கில் தான் இருக்கிறேன். இந்த பங்க்கில் தான் வந்து இப்போ நான் வந்து டென்ட் போட்டு தூங்க போகிறேன். இங்கே நம்ம தூங்கிட்டு வந்து நாளைக்கு மார்னிங்லேருந்து நம்ம ஒடிசாவை நம்ம வந்து ப்ளாக் பண்ணலாம். நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் பார்க்குற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம நாளைக்கு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நாளைக்கு ஒரு 3 பிளேசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் நண்பாஸ். இன்றைக்கோட ப்ளாக் வந்து முடியுது. இன்றைக்கி வந்து டே 3, நாளைக்குலேருந்து டே 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து டே 3 முடியுது நண்பாஸ். எல்லாருக்குமே பாய்.